பாருங்கள் இது என்னோட கண்டினியூட்டியை என்ன போட்டிருக்கான் இது மேலே எழுதலை இருந்தாலும் அந்த போன வீடியோவில் இருக்குது கொஞ்சம் அதை நான் சேர்த்து சொல்லிடுறேன். இது கொஸ்டின் என்னென்னா கொஸ்டின் பாருங்கள், அதாவது ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் என்னது 2 ஹைட்ரஜன் இருக்குது ரைட்டா. ஒரு 2 ஆட்டம் இருந்தால் தான் ஒரு மாலிகுல்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ மாலிகுலர் மாஸ் மாலிகுல் என்னது மூலக்கூறுன்னு அர்த்தம். அது மாலிகுல் என்னது என்ன சொல்லுவாங்க, 2 ஒரே மாதிரியான ஆட்டம் இருக்கலாம், இல்லை 2 வெவ்வேறு மாதிரியான ஆட்டமும் இருக்கலாம் ரைட்டா. அப்போ ஒரே மாதிரியான ஆட்டம் உள்ள 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அப்படின்னா மாலிகுல், அந்த மாலிகுலோட ரிலேட்டிவ் மாஸை ரிலேட்டிவ் மாஸ் நம்பரை சொல்லுன்னு சொல்கிறான். ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் மாலிகுல் ரைட்டா ஆஃப் H2 ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ். மாலிகுலார்னு என்னது 2 ஆட்டம் இருக்கும் ரைட்டா மினிமம். அதாவது ஒரே ஆட்டமாக இருக்கலாம், இல்லை 2 வெவ்வேறு ஆட்டங்களாக இருக்கலாம், அதை மாலிகுல்னு சொல்லுவாங்க இல்லையா. அதேமாதிரி எலிமெண்ட்டுன்னா 2 ஒரே மாதிரியான ஆட்டம் இருக்கும் ரைட்டா. இது மாலிகுலில் 2 ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஆட்டமும் இருக்கலாம். இதை உதாரணத்துக்கு O2 2 ஆட்டம் இருக்கா, ஆக்சிஜன் H2O 2 வெவ்வேறு ஆட்டம் இருக்கிறது ரைட்டா. அப்போது ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் அதாவது மூலக்கூறு எடை H2 2 ஹைட்ரஜன் இருக்கிறது. அப்போ இது எப்படி இருக்கிறது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் மாஸ் பார்க்கணும், அட்டாமிக் மாஸ் பார்க்கணும். அதோட 2ஆல் பெருக்கிக்கிட்டு முடிஞ்சு போச்சா. 2 ஹைட்ரஜன்ன்றது மாலிகுல். அப்போ மாலிகுலோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை பாருன்றான். அப்போது நம்ம 2 இருக்கிறது, அப்போ 1 மட்டும் பார்த்தா போதும், அதோட 2ஆல் பெருக்கலாம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஆயிடுச்சு ரைட்டா, ஒன்றுன்னா. அப்போ 2 இருந்தால் தான் மாலிகுல். அப்போ ஒரு ஹைட்ரஜனோட என்ன பார்க்கணும், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்க்கணும். அதோட 2ஆல் பெருக்கிட்டால் முடிஞ்சு வச்சா. அதுதான் சொல்கிறான் 2 இன்ட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை பார்ப்போம். அது 2 இருக்குது, 2 தான் மாலிகுல்னு அர்த்தம். மாலிகுல் தான் பார்க்க சொல்கிறான். அது 2ஆல் பெருக்கினா சரியாக போச்சு. இப்போது 2 இன்ட்டு ஒரு அட்டாமிக் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எவ்வளோ ஹைட்ரஜன் நம்ம பார்த்தோம் இதுக்கு முந்தி. பல ஹைட்ரஜன்கள் இருக்கிறது, அதை எல்லாம் ஆவரேஜ் வெயிட் பார்த்துட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுக்கடுத்து கீழே ஏதாவது ஒன்று ஏயுவோட டிவைட் பண்ணிட்டோம் ரைட்டா. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது ஹைட்ரஜன் கார்பன் C12ஓட 12 பாகத்தில் ஒரு பாகத்தோடு வச்சு டிவைட் பண்ணிட்டோம். அதுதான் படிக்கல் மாதிரி ஆட்டத்தை நிறுத்துறோம், அதாவது டிவைட் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ வந்துச்சு, 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் எவ்வளவு, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு, இதுதான் இது நிரந்தரம் 1.008 யூனிட்னா AMUன்னு அர்த்தம் ரைட்டா. யூன்னா அது 2 பெருக்குன்னு எவ்வளோ வந்துச்சு 2.016. இதுதான் ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் 2 ஆட்டம் ரைட்டா. ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ்ன்றது ஒரு மாலிகுல் 2க்கு மேலே இருக்கும் ரைட்டா. இப்போ என்ன இருக்குது, இதில் கார்பன் இருக்கிறது, ஹைட்ரஜன் இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்குது. இது மாலிகுல்னு சொல்லலாம், காம்பவுண்டுன்னு சொல்லலாம். காம்பவுண்டுனாலும் மாலிகுல்னாலும் 2 ஒன்று தான். ஆனால் மாலிகுல்னால் இன்னும் என்னதுன்னா, மாலிகுலில் ஒரே மாதிரியான ஆட்டம் இருந்தால் அது காம்பவுண்ட் ஆகாது, புரிஞ்சுதா. ஒரே மாதிரியான ஆட்டம், இது வேறு ஆட்டங்கள் இருந்தால் அது காம்பவுண்டுன்னு சொல்லலாம் இதை. ஆனால் 2மே ஒரே மாதிரி ஆட்டமாக இருந்தாலும் வெவ்வேறான ஆட்டங்களாக இருந்தாலும் 2க்கு மேற்பட்டதோ 2 இருந்தால் 2க்கு மேற்பட்டு ஒரு கெமிக்கல் காம்பினேஷனில் இருந்தால், அதை பாண்டிங்கில் இருந்தால் அது மாலிகுல் அப்படிம்பாங்க. அதேமாதிரி வேறு ஆட்டங்கள், இந்த மாலிகுலுக்கு 2 இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க, திரும்பி சொல்கிறேன். ஒரே மாதிரியான ஆட்டங்கள் 2 இருந்தாலோ 2க்கு மேற்பட்டு இருந்தாலோ கெமிக்கல் பாண்டிங்கில் அது பேர் மாலிகுல் தான். அதேமாரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எலிமெண்ட்னு சொல்லலாம். அதேமாதிரி வேறு ஆட்டங்கள் 2க்கு மேலே இருந்தாலோ கெமிக்கல் பாண்டிங்கில் அதுவும் மாலிகுல் தான். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் மூலக்கூறு எடை, அதாவது சார்பு மூலக்கூறு எடையானது குளுக்கோஸோட சார்பு மூலக்கூறு எடை என்னது, C இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. C எத்தனை மடங்கு இருக்குது, எத்தனை C ஆட்டம் இருக்குது, 6 ஆட்டம் இருக்கிறது. கார்பனில் எத்தனை, 6 இருக்கிறது. அப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரஜனில் எத்தனை இருக்குது, 12 இருக்கிறது. ஆக்சிஜனில் 6 இருக்கிறது ரைட்டா. C 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6 இருக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஹைட்ரஜன் 1 ஒரு ஆட்டம் எவ்வளவுன்னு, கார்பன் 1 எவ்வளவு, அதனோட AMU பார்க்கணும், தனித்தனியாக இருக்கணும். அதெல்லாம் 6ஆல் பெருக்கிக்கணும். அப்போது ஹைட்ரஜன் ஒரு
ஆட்டத்தோட ஏஎம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதை 12ஆல் பெருக்கிக்கணும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஒரு ஏஎம் எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது ஏஎம்னு என்னது அட்டாமிக் மாஸ் நம்பர்னு அர்த்தம். அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர். இப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 1, ஆனால் சரியாக பார்த்தோம்னா 1.008. இப்போ கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு 12. அப்போது அதுதான் ஏஎம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதேமாரி ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ரைட்டா? அட்டாமிக் மாஸ் நம்பர் 16. அப்போது இப்போ என்ன பண்ணோம், கார்பனோட அட்டாமிக் மாஸ் யூனிட் பார்க்கணும்னா கார்பன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. 6 தனியாக எடுத்துக்கோங்க. அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு 12. 6 × 12 பெருக்கியாச்சுன்னா கார்பன், இந்த 6 கார்பனோட அட்டாமிக் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்துடும். புரிஞ்சுதா? அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டுக்கணும். இதைத்தான் பெருக்கணும். 6 கார்பன் அதில் உள்ள அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னது அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள அட்டாமிக் மாஸ் நம்பர் தான் மாஸ் யூனிட். ரைட்டா? அதை மாஸ் நம்பர் 12 ப்ளஸ்ஸு. இப்போ ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் எவ்வளவு, அதில் நீ அட்டாமிக் டேபிளில் பார்த்தா 1 போட்டிருப்பான். ஆக்சுவலி எவ்வளோன்னா 1.008ன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது, நியூட்ரான் கிடையாது. ரைட்டா? அப்போ அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ 1, ஆனால் 1.008 சரியானது இது தான். அப்போ எத்தனை இருக்குது, 12 இருக்குது. அப்போ 12 இன்ட்டு இந்த 1.008 பெருக்கிக்கணும். ப்ளஸ்ஸு ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னா 16. 8 புரோட்டான் 8 நியூட்ரான். ரைட்டா? 8 நியூட்ரான் இருக்குது. அது 16 இருக்கிறது. அப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்கிறது, 6 ஆக்சிஜன். 6 × 16 சரியா போச்சா? இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 6 × 12 பெருக்கி கூட்டிக்குவேன். 12 × 1.08 பெருக்கி கூட்டிக்கோங்க. இதெல்லாம் கூட்டிக்கிட்டிங்கன்னு சொன்னால் போச்சா, இதெல்லாம் நீங்கள் கூட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குளுக்கோஸோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்துடும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஏன் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறான், 2 வெவ்வேறு ஆட்டங்கள் இணைந்திருக்கிறது. 2க்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ கார்பன் என்ற ஒன்று இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அண்ட் ஆக்சிஜன் 3 இருக்கிறது. 3 இணைந்து இருக்கிறதுனால இது ஒரு மாலிகுல். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. இதுக்கு என்ன காம்பவுண்டுன்னு சொல்லலாம். புரியுதா? ஏன்னா 2 வெவ்வேறு ஆட்டங்கள் இணைந்து இருக்கிறது. ஏட்டா? சரி, இது எவ்வளோ வருது, எல்லாத்தையும் கூட்டினா 72. இது 2ஐயும் கூட்டினா 72 பெருக்குனா, இது 2ஐயும் பெருக்குனா 12.096. இது 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ வருது, எல்லாத்தையும் கூட்டினா இவ்வளவு யூனிட். அதுன்னா ஏஎம்யூன்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட் உங்கள் டேபிளில் சில இது போட்டிருக்கான், அதனோட கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். அதை கண்டுபிடிச்சி இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். டு கேல்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்படின்னா நீங்கள் கேல்குலேட்னா கணக்கீடு செய்க. எதை, த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், சார்பு மாலிகுலார் மாஸ். மாலிகுலார்னு சொன்னாச்சுன்னா மாலிகுல்னு அர்த்தம், 2க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். 2க்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். அது ஒரே மாதிரியான ஆட்டமாக இருந்தான்னா வெவ்வேறு ஆட்டமாக இருந்தான்னா பொருள் ஆகிறது. ரைட்டா? த ரிலேட்டிவ்னா சார்பு மாலிகுலார் மாஸ், மாலிகுலரோட எடையை கண்டுபிடிங்க. ஆஃப் ஏ காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டு. அதாவது மாலிகுலர் மாஸ்னாலே காம்பவுண்டாக இருக்கலாம், மாலிகுலாவும் இருக்கலாம். ரைட்டா? அதை காம்பவுண்டுன்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல சொன்னல, காம்பவுண்ட் சொல்லி வச்சனாலே என்னது, 2க்கு மேற்பட்ட வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டது. அப்போ 2 ஒரே மாதிரியான ஆட்டம்னா எலிமெண்ட்டுன்னு ஆயிரும். அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்டோட கலவையோட மாலிகுலர் மாஸை கண்டுபிடிங்கன்னு சொன்னான். வி சம் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ். நம்ம என்ன பண்ணோம், அந்த அட்டாமிக் மாசஸ் எல்லாம் கூட்டணும். என்ன, அப்போ ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இன் இட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா. அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் உள்ள எல்லா அணுக்களின் ஆட்டங்களை கூட்டிக்கிறணும். புரிஞ்சுதா? அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ எத்தனாலோட ஃபார்முலா என்னது, அப்போ அவன் எத்தனால தான் கொடுத்துருக்கான். நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். C2H5OH. ரைட்டா? இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா இதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் காமிக்க சொல்கிறான். இதை மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் என்னது சொன்னால் C இருக்குது, H இருக்குது. ரைட்டா? 2 இருக்குது. அதுபோல் OH வேறு இருக்குது, 3 இருக்கிறது. அப்போ இது மாலிகுல்னு சொல்லலாம், ஒரு காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போது மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் C2H2OH. எவ்வளோ கார்பன் எத்தனை இருக்குது, கார்பன் வந்து 2 இருக்கிறது. ரைட்டா? C2 2 கார்பன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஏன்னா 5H5 இருக்குது. அந்த OHல் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறது. OHன்னு போட்டிருக்கான் இல்லையா, அதில் ஒரு ஹைட்ரஜன். அப்போ 5 + 1 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 1 இருக்கிறது. ரைட்டா? இதை பார்த்துக்கோம். அது மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டங்கள். ரைட்டா? இதுக்கு 2 கார்பன் ஆட்டம்,
6 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கார்பன் ஆட்டத்தோட ஏஎம்இ எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பர். அதால் பெருக்கிக்கிறோம். இந்த 2 கார்பன் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. 6 இன்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் 1.008. அப்போது ஆக்சிஜனோட ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, 1 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் நம்பர். ரைட்டா, பெருக்கிட்டே சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், சி எவ்வளோ இருக்குது, 12 இருக்கா, இதில் 12 ஏஎம்யூ இருக்குது, அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்குது. ரைட்டா, அப்போ ஹெச் எவ்வளோ இருக்குது, 1 இருக்கிறது. ரைட்டா, அது அந்த ஓ எவ்வளோ இருக்குது, 16 இருக்கிறது. அப்போ இது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க என்ன போட்டிருக்கான். ஏன்னா அதில் 12 ஏஎம் என்னது, அட்டாமிக் மாஸ் யூனிட்னு அர்த்தம். அது வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர்னு அர்த்தம். ரைட்டா, ஸ்டீவோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு, 12. கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு, 1. ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு, 16. அப்போது இது கார்பனை பார்க்கணும்னா கார்பன் 2 இருக்குது, 2 இன்ட்டு என்ன போட்டிருக்கான், 12. 12ஆல் பெருக்கணும், 2 இன்ட்டு 12 ப்ளஸ்ஸு. ரைட்டா, ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 இருக்கிறது. அப்போ 6 இன்ட்டு 1.008. ரைட்டா, 6 இன்ட்டு 1.008க்கு பதிலாக 1ன்னு போட்டான். ஏன்னா அதில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கிறது. அப்போ 1 தான் அட்டாமிக் மாஸ் நம்பர். முதல்ல என்ன பண்ணா, ஹைட்ரஜனுக்கு 1.008ன்னு சரியாக பிரிக்கின்றான். நீ 1ன்னு போட்டிருக்கான், இதில் நீ 1.008னே போட்டுக்கோ. ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு, ஏன்னா சரியான இது வந்து அதுதான் 1.008. இந்த 1க்கு பதிலாக 1.008ன்னு போட்டு பெருக்கிக்கோ. அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 16 ஏன் போட்டிருக்கான், ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கிறது. அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு, அதாவது யூனிட்னால மாஸ் நம்பர் 1 தான், அது 16. அப்போ 1 இன்ட்டு 16. அப்போ இதெல்லாம் பெருக்கி பார்த்தா 24 வரும். இந்த 16 இன்ட்டு 1.008, அந்த 1க்கு பதிலாக 1.008ஆல் பெருக்கிக்கோங்க. நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 6 சம்திங் வரும். அது போக இந்த 16 மொத்தம் 46 ஏஎம்யூ. ரைட்டா, அடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட என்ற ஒரு மாலிகுல். ரைட்டா, மாலிகுல் தான் 3 இருக்குது இல்லையா, மாலிகுல்னு சொல்லலாம், காம்பவுண்டுன்னு சொல்லலாம். 2 ஒன்று தான், 3 வெவ்வேறான இருக்குது. பொட்டாசியம் இருக்குது, மேக்னீசியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போது இந்த மாலிகுலர் ஃபார்முலா வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது. ரைட்டா, இதில் பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. மேக்னீசியம் எவ்வளோ இருக்குது, மேக்னீசியம் 1 தான் இருக்கிறது. அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ரைட்டா, இப்போது நம்ம என்ன பண்ணணும், பொட்டாசியம் 1 தான் இருக்குது, பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அதோட பெருக்கிக்கணும். வேறு ப்ளஸ் பண்ணி மேக்னீசியத்தோட மாஸ் நம்பர் எவ்வளவு, அதால் பெருக்கிக்கணும். வேறு ப்ளஸ் பண்ணி 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் எவ்வளோ பெருக்கிட்டு மொத்தத்தை கூட்டினா விட எவ்வளோதான். இப்போ அட்டாமிக் மாஸஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு, அது அட்டாமிக் மாஸ் யூனிட்னு போட்டிருக்கோம். அட்டாமிக் மாஸ் நம்பர்னு தான் அர்த்தம். அப்போ 39. அப்போ மேக்னீசியத்துக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸ் நம்பர் 55. அதேமாரி ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 16. ரைட்டா, இப்போது ஒரு பொட்டாசியம் தான் இருக்கிறது. அப்போ 1 இன்ட்டு 39 ப்ளஸ்ஸு ஒரு மேக்னீசியம் தான் இருக்கிறது. அப்போ 1 இன்ட்டு 55. அப்போ ப்ளஸ்ஸு 4 இருக்கிறது. என்ன இருக்குது, ஆக்சிஜன். 4 இன்ட்டு 16 எவ்வளோ ஆச்சு, 64. எல்லாத்தையும் கூட்டினா 159 ஏஎம்யூ வந்துருச்சு. ரைட்டா, இப்போ 4வதாக பொட்டாசியம் டைகுரோமேட். அப்போ பொட்டாசியம் டைகுரோமேட் என்றது இதில் மூணு இருக்கிறது. பொட்டாசியம் இருக்குது, குரோமியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு மாலிகுல் வெவ்வேறாக இருக்கிறது. அதேமாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் மாலிகுல் தான். அது மாலிகுல்னு சொல்லலாம், பிரத்யேகமாக காம்பவுண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டுள்ளது. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா அப்போ என்னது, K2 Cr2 O2. அப்போ இதில் எத்தனை பொட்டாசியம் இருக்குது, 2 இருக்குது. குரோமியம் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 7 இருக்கிறது. அப்போது இதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது, பொட்டாசியத்துக்கு 39, குரோமியத்துக்கு எவ்வளோ 52, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 16. இப்போ இதை நம்மளாம் பெருக்கிக்கோங்க. பொட்டாசியம் 2 இன்ட்டு 39 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 52. ஏன்னா குரோமியம் அதுதான். ரைட்டா, குரோமியம் 52. அடுத்து ஆக்சிஜன் எவ்வளவு, எத்தனை இருக்குது, ஆக்சிஜன் 7 இருக்கிறது. 7 இன்ட்டு 16. அப்போ 2ஐயும் கூட்டினி 78, 104, 112 மொத்தம் கூட்டினா 294. ரைட்டா, அடுத்து சுக்ரோஸ்ன்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறது. அதனோட ஃபார்முலா அது வந்து ஒரு மாலிகுல் அல்லது காம்பவுண்டு, 2 ஒன்று தான். மாலிகுல்னு சொல்லலாம், காம்பவுண்ட் சொல்லலாம். அதில் கார்பன் C12 H22O11 அப்படின்றான். அப்போ C12 அப்படின்னா கார்பன் 12 இருக்கிறது, ஹைட்ரஜன் 22 இருக்கிறது, ஆக்சிஜன் 11 இருக்கிறது.
அப்போது தனித்தனியாக எழுதும்போது கார்பனுக்கு எவ்வளோ ஏஎம்யூ 12 அட்டாமிக் மாஸ் நம்பர், ஹைட்ரஜனுக்கு 1.008. நீங்கள் இந்த ஒன்றுன்றதுல 1.008 பெருக்கிக்கோங்க. ஆக்சிஜன் 16 ஏஎம்யூ. இப்போ கேல்குலேஷன் என்ன சொல்லுதுன்னா 12 என்ன இருக்கிறது கார்பன், அப்போ அந்த அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ 12 பெருக்கிட்டான். ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன் எவ்வளோ 22 இன்ட்டு 1.008 அதை போட்டுக்கோங்க, 1.008 போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு 11 ஆக்சிஜன் இன்ட்டு 16 அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ 144 22 176 342 ஏஎம்யூ இதனோட வெயிட். ரைட்டா? சரி, போதும், அடுத்ததில் பார்க்கலாம்.